இந்தியாவிலேயே மருத்துவ சிகிச்சையில் சிறந்து விளங்கும் மாநிலம் என பெயர் பெற்ற தமிழகம் இதில் அடுத்த கட்டமாக மருத்துவ சிகிச்சையை மேம்படுத்த புதிய முயற்சியை தொடங்கியுள்ளது. சென்னையில் உள்ள அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது எந்த முயற்சி, அதன் நோக்கம் என்ன என்பது குறித்து மருத்துவமனை டீன் தேரணி ராஜனுடன் உரையாடுகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். முதன்முறையாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில நோயாளிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் உறவை மேம்படுத்துவதற்காக ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கார்கள். இது குறித்து இந்த மருத்துவமனையுடைய டீன் தேரணி ராஜன் சாரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த புதிய திட்டத்தில் என்னென்னலாம் இருக்கு சார், அதை பத்தி சொல்லுங்க. அதாவது அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவில் 10லிருந்து 12 புறநோயாளிகள் இருக்கிறார்கள். உள்நோயாளிகளை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 350லிருந்து 400 450 வரையில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்படுகிறார்கள். இவர்களை எல்லாரையும் நம்ம மகிழ்ச்சியோடு, அதாவது அவங்களை முழுமையாக அவர்களை திருப்திப்படுத்தும் வகையில் மருத்துவர்களோ இல்லை செவிலியர்கள் மூலமாக நம்ம அவங்களை திருப்திப்படுத்த முடியவில்லை என்கின்ற அந்த ஒரு இது எப்பவுமே இருந்துட்டு இருக்குது. அதை நம்ம எப்படி அந்த கேப்பை ஃபில் பண்ணலான்னு சொல்லி அதுக்காக இந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. அவர்களை நம்ம பயன்படுத்தினால் இது இந்த பேஷண்ட்ஸ் அண்ட் பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் மற்றும் மருத்துவர்களுக்கான இந்த இடையில் இருக்கக்கூடிய இந்த அந்த ஒரு நல்ல ஒரு மதிப்பை மேம்படுத்துகின்ற வகையில் அமைகின்ற காரணத்தினால் இதை முதல் முயற்சியாக நாங்கள் எடுத்திருக்கோம். இல்லை மெயினாக அவங்களுடைய பார்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே கவுன்சிலிங் படித்தவங்க தான், சைக்காலஜிஸ்ட். ஸோ குறிப்பாக அவர்களை நான் ஐசியூவில் எங்கு மரணம் அதிகமாக நிகழ்கிறதோ, எங்கு ரொம்ப தீவிரமான ஒரு பாதிப்புடன் வருகிறார்களோ அவங்க நம்ம ஒரு பைலட் பேசிஸில் ஒரு மாதிரியில் அங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து அவர்களை நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அவர்களை தேர்வு செய்து சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் மூலமாக நாம என்ன எதிர்பார்க்குறோம், பேஷண்ட்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, அப்போ அவர்களுக்கு இருக்கான சந்தேகங்கள் என்ன, அது சில நேரங்களில் அவசரத்தின் காரணமாக சிகிச்சை கொடுக்கின்ற மருத்துவர்களால் கொடுக்க முடியாமல் போகின்ற பொழுது அது ஒரு பிரச்சனையாக எழுகின்ற ஒரு சூழலை நம்ம அவ்வப்போது அங்கங்கே பார்க்குறோம். அதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு முயற்சியை எடுத்தோம். இப்போ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் வருது, இல்லை ஒரு மாஸ் கேஷுவாலிட்டி வருது, இல்லை திடீர் எமர்ஜென்சியில் வராங்க, ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ் வராங்க, ஒரு ஹார்ட் அட்டாக் ஆகுது. ஒரு ஹார்ட் அட்டாக்னா அந்த என்டையர் குடும்பமே, அதாவது பாதிப்பு ஒருவர் மட்டும் இருக்காது, சார்ந்தவர்கள் அனைவருக்குமே அந்த ஒரு பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பு குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கான அந்த கேப் தான் நமக்கு இருக்குது. அதை நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு இந்த கவுன்சிலர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான்ற உயரிய நோக்கம். 5 பேர் என்ற நம்பர் இவ்வளவு பெரிய நோயாளிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் அந்த போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் முதல்ல இதை ஒரு பைலட்டா தான் பண்றோம். அதாவது குறிப்பாக நாங்கள் எங்க போட்டிருக்கோம்னா, இப்போ நம்ம கேஷுவாலிட்டியில 2 காலையில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு மதியானம் 2 பேர் போட்டிருக்கோம், ஒரு கிரிட்டிக்கல் ஐசியூல போட்டிருக்கோம். இதை 1 மாதம் கழித்து டிசம்பர் 2லிருந்து தொடர்ந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 30 நாள் கழிச்சு சேலஞ்சஸ் என்ன, அவர்களால் மக்கள் எப்படி பயன்பட்டுருக்கிறார்கள், அதே மாதிரி நம்ம டாக்டர்ஸுக்கு எந்த வகையில் இது பயனுள்ளதாக உள்ளது, செவிலியர்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக என்கின்ற ஒரு ஸ்டடி ஒன்று. அதை நம்ம கம்யூனிட்டி மெடிசன் பிஜி கிட்ட கொடுத்து ஒரு கொஸ்டினர் மாதிரி வச்சு அவர்கள் எந்த அளவு திருப்தி அடைந்தார்கள் இந்த கவுன்சிலிங்னால, இது உண்மையிலே பெனிஃபிட்டா இருக்குதா, இருந்தால் இது வெற்றிகரமாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் பல வார்டுகளுக்கு எங்கெங்க தேவைப்படுகிறதோ போடலான்றதை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம்.